ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மேக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ஆர் இமிட்டேஷன் ஜுவல்லரி இதை பற்றி நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறது, அப்புறமா இதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து குட்டி வீடியோ தான். இந்த மாதிரி நிறைய குட்டி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து என்கிட்ட இந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 5 இயர்ஸ் மேலே இருக்குது. இதோட கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், எந்த கலரும் போயிருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு ஸ்டோனும் வந்து அந்த அளவுக்குலாம் விழுந்திருக்காது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே மெயின்டெயின் ஆயிருக்கும். இந்த பிளாக் கலர்லாம் வந்து நான் வாங்கும்போதே இருந்தது. இது வந்து எங்க மேலே இருக்கு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஒரு 7 இயர்ஸ் கூட இருக்கலாம். இது வந்து ஒரு 3 இயர்ஸ் கிட்ட இருக்குது என்கிட்ட. இந்த ஜுவல் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர்லாம் போயிருக்காது அந்தளவுக்கு. எல்லாமே வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் மேக்கப்லாம் வேர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஜுவல்ஸை போடுங்க. ஃபுல் மேக்கப்னா ஈவன் ஒரு பவுடர் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் மேக்கப்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, இல்லை பவுடர் மட்டும்தான் போடுவேன், அப்படி க்ரீம் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு வந்து அந்த அந்த கேட்டகரியில் தான் வந்துடும். ஸோ நீங்கள் பவுடர் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு க்ரீம் போடுறதா இருந்தாலும் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து உங்களோட ஜுவல்ஸை போடுங்க. அப்போ வந்து அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து உங்களோட டைரக்ட் கான்டாக்டில் வராது. நம்ம போட்டு முடிச்சுட்டு ஸ்கின் கொஞ்சம் லைட்டாக அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட காண்டாக்ட் வரக்கூடாது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃப்யூம், அப்புறமா வந்து டியோட்ரண்ட், அப்புறமா ஹேர் ஸ்ப்ரே, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், அப்புறமா வந்து நெயில் பாலிஷஸ், அப்புறம் நெயில் பாலிஷஸ்லாம் வராது, நெயில் பாலிஷ் ரிமூவர் வரும். அப்புறமா வந்து இந்த லோஷன்ஸ், ஆயில் அது எல்லாமே வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸ் அந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதோட டைரக்ட் காண்டாக்ட் வர மாதிரி பார்க்காதீங்க. எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா போடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எப்படி ப்ராப்பராக எடுத்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்டான ஒரு கிளாத் எடுத்து அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு, இப்படி ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அப்படி வேணும் இல்லை லைட்டாக ஏதாவது பட்டிருக்கு அப்படின்னா லைட்டாக வாட்டர் போட்டு நீங்கள் அப்புறமா வைப் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாக வைப் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து அதை ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க ஒரு பாலித்தீன் கவர்ஸில் ஸ்டோர் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு உள்ளே வந்து அந்த காற்று அலோவ் பண்ணாது. ஸோ தட் உங்களுக்கு உங்களோட ஜுவல்லரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் நமக்கு ஜுவல்லரி வாங்கும்போதே கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணலாம். பாக்ஸஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மலான ஒரு கவர், நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி கவர்ஸ் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கவர்ஸில் வந்து நீங்கள் எடுத்து அதில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே மட்டும் வைக்காமல் இருந்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம காற்றுக்கு வந்து அது ஆக்சிடைஸ் ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்றுத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்லாம் எதுவுமே போகாது. நீங்கள் அதே மாதிரி இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஜுவல்லாம் வாங்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் வெல்வெட் பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு கோல்டுக்கு தான் செட் ஆகும். இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வெல்வெட் பாக்ஸில் வைக்காதீங்க. நார்மலான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வைங்க, ஏர்டைட் பாக்ஸில் வைங்க, இல்லைனா ஒரு பாலித்தீன் கவர் அந்த மாதிரில போட்டு வைங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ தான். இந்த மாதிரி வீடியோ நிறைய பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.